இயேசு ரட்சகநாமத்தை தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். முதலாவது ஐஎஸ்பியில் கொடுக்க அத்தனை குடும்பங்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா கடந்த 3 மாசமா நான் ரொம்ப சுகனமா போயிட்டேன். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கொண்டு இன்னைக்கு தாங்கி உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துறேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் இந்த நாளிலே தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை. இது நம்ம எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச புரியுதுதான். அநேக செய்திகள் கேட்டிருப்போம். விதைக்கிற உண்மையை பத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விளக்கி சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் பல சந்தங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் 4 விதமான நிலங்களை கொடுத்து இங்க வாசிக்கிறோம். வழியருகே விழுந்த விதை, கற்பாறையில் விழுந்த விதை, முட்களில் விழுந்த விதை, நல்ல நிலத்தில் விழுந்த விதை. இது எல்லாருக்கும் நல்லா தெரியுது. நல்ல நிலத்தில் விழுந்த விதை தான் கனிகளை கொடுக்கும், நல்ல பலன் கொடுக்கும். 30, 60, 100 பலன் கொடுக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நம்ம நல்ல நிலத்தில் விழுந்த விதையா இருக்கிறோமா? காலை வரையில இந்த 4 நிலங்களை குறித்து உங்களோடு நான் தெளிவாக பேச விரும்புகிறேன். வேத வசனங்களின் அடிப்படையில் பேச விரும்புகிறேன். கர்த்தர் இந்த வசனங்களை உங்களுக்கு ஆசீர்வதித்திருவாராக. முதலாவது என்ன பார்க்கிறோம்? நிலம் என்பது மனித இருதயம். ஆண்டவர் அதை ஒப்பிட்டு சொல்றாரு. விதை வசனம். வசனம் இருதயத்துல விழணும். அதான் சொல்றாரு, இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்ளுன்றார். ஏன்னா வேலை ஞானத்துல இருந்தா கூட அது பிரயோஜனம் இல்லை. இருதயமாகிய பலகைகள் இருந்தா தான் அதன்படி நாம் நடக்க முடியும். அப்போ நம்முடைய விதை இருதயமாகிய விளத்துக்கு விழுக அனுமதிக்கிறோமா, இல்லாவிட்டால் அதுக்கு என்ன தடைகள், அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம், வழியருகே விழுந்த விதை. யோவான் என்ற சுவிசேஷத்துல 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 19, 20 வசனங்களை வாசிக்கிறேன். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களா இருக்கும்னாலே அவர்கள் ஒளியை பார்க்கணும், இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பயக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராதிருக்கிறான். இந்த இருள் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னா, அது பிசாசு இருக்கிற இடம். பிசாசு இருக்கிற இடம்னா ஒளி போக முடியாதபடி தடை செய்ய மனுஷனே தயப்படுறான். ஒளி இடத்துல வராதிருக்கான்னு வேதத்தை வாசிக்கணும். நம்மளே ஒளியத்தை போக பயமா இருக்கிற காரணம் என்னன்னா, பிசாசு நம்ம இருதயத்துல இருக்கிறதுனால தான். எனவே இந்த இருதயத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பிசாசு இருந்தா என்ன இருக்கும்? உபாகமம் 18ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள். உபாகமம் 18:9 வாசிக்கிறேன். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அறிவுறுப்பின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். தன் மகனையாவது மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னத்துக்காரனும், மாயவித்தைக்காரனும், செத்தவற்றில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்ட செய்கைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். பார்த்தீங்களா? பிசாசு உள்ள இடத்துல அருவருப்புகள் தான் இருக்கும். என்னென்ன அருவருப்பான காரியங்கள், ஒருவேளை இது நமக்கு தெரிஞ்ச பகுதியா திறக்கலாம். ஆனா இன்றைக்கும் பாருங்க, நம்ம கிறிஸ்தவ குடும்பங்கள்ல திருமணம் ஏற்பாடு செய்யும் போது பாத்தீங்கன்னா, நாள் பார்க்கிறோம், நட்சத்திரம் பார்க்கிறோம், நல்ல நேரம் பார்க்கிறோம். நான் சாட்சியா சொல்ல முடியும். எனக்கு 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகளுக்கும் கேலண்டர் பார்க்காம எங்களுக்குள்ளேயே ஒருத்தர் பேசி எது கன்வீனியன்டா டேட்டுன்னு 2-3 தேதியை சொல்லி ஒரு தேதியை நாங்க அப்பயே ஃபிக்ஸ் பண்றோம். எந்த காரணமும் பார்க்கல, நேரத்தையும் பார்க்கல. இன்னைக்கு இந்த 3 பிள்ளைகளும் போன மாசம் 31ஆம் தேதி தான் இந்த சின்ன மக கல்யாணம் ஆகி 26 ஆண்டுக்கு முடிஞ்சு போச்சு. என் மகனுக்கு 27 ஆண்டுகள் ஆயிடுச்சு. என் பெரிய மகளுக்கு அதை விட கூட 93லயே அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆயிடுச்சு. பிள்ளைங்க நல்லா தானே இருக்காங்க. இன்னைக்கு நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, நேரத்தை பார்த்து எத்தனை குடும்பங்கள் பிரிஞ்சிருக்குது, எத்தனை குடும்பங்கள் சீரழிஞ்சிருக்குது.
இவ்வளவும் தெரிஞ்சும் இன்னைக்கும் நம்ம கிறிஸ்தவ குடும்பங்கள்ல நாள் பார்க்காம நேரம் பார்க்காம கல்யாணம் பண்றோமா? யோசிச்சு பாருங்க. செவ்வாய்க்கிழமை பண்ண மாட்டேங்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் போன கல்யாணமே செவ்வாய்க்கிழமை தான் நடந்துச்சு. காணாவூர் கல்யாணத்தை அற்புதம். இதெல்லாம் இருந்தும் தெரிஞ்சும் இன்னைக்கும் நம்ம இந்த அருவருப்பான காரியங்களை சேர்ந்து ஆண்டவருக்கு நம்ம கோபம் கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, பிசாசு உள்ள இடத்துல என்ன இருக்கும் தெரியுமா? தவறான கொள்கைகள் இருக்கும். அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அப்போஸ்தலர் சவுல் தான் பவுலாய் மாறினார். சவுல் எப்படிப்பட்டவன் சொல்லி அவரே சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 22 நான் இந்த மார்க்கத்தை ஆகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலையில் ஒப்புவித்து மரணபந்தம் துன்பப்படுத்தினேன். அதுக்கு பிரதான ஆசாரியர் மூப்பர் யாரும் சாட்சி கொடுப்பார்கள். அந்தபடி நான் என்ன பண்ணேன்? அவர்கள் கையிலே நான் சகோதர நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்கு இருக்கிறவங்களுக்கும் தண்டிக்கப்படும்படிக்கு அவர்களை கட்டி எருசலேம் கொண்டு போய் அப்படத்துக்கு போனேன். பார்த்தீங்களா? எங்க இருந்தார் அவரு? தவறான கொள்கையில் இருந்தார். இயேசுக்கு விரோதமான கொள்கையில் இருந்தார். ஆனால் ஆண்டவர் சந்தித்த பிற்பாடு அவருடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. 6ஆம் வசனத்துல, அப்படி நான் பிரயாணப்படும் சமீபமானவர் மத்தியான வேளையிலே சரியாய் வாழத்தின் பேருள்ளனை என்னை சுட்டி பிரகாசித்தது. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். அப்ப 10ஆம் வசனம் கேட்கிற, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கப்புறம் நீ எழுந்து தமஸ்கு போ, நீ செய்யும் நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது. அருமையான கற்றுக்கொள்ளே. அவன் முன்னாடி பாத்தீங்கன்னா 20ஆம் வசனத்தை அவனே சாட்சி சொல்றான். பவுல் சொன்னேன், உன்னுடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அங்கே நின்று அவனை கொலை சம்மதித்து அவனை கொலை வஸ்திரங்களை காத்துக்கொள்ள இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்று சொல்லி அவருக்கு போக சொல்றீங்களா என்று கேட்கிறான். ஆனாலும் கர்த்தரை கீழ்ப்படிந்து அவன் ஊழியம் செய்தான். மாறான கொள்கை, தவறான கொள்கை, தவறான சக்தி. இன்னைக்கு நமக்குள்ளேயே எத்தனை மாறுபாடான உபதேசங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு தெரியுமா? அது மாறுபாடான உபதேசம் தெரிஞ்சு இருக்கிறோமா தெரியாம இருக்கிறோமான்னு தெரியல. கிறிஸ்தவ உலகத்துல இன்னைக்கு பாருங்க, பெரிய ஆடம்பரத்துக்கும் ஆடல் பாடலுக்கும் தான் கொடுத்து திசை மாறி போயிட்டாங்க. ஒரு சபையில எது முக்கியம்? வார்த்தை தான் முக்கியம். ஆண்டவர் வார்த்தை தான் முக்கியம். இல்ல எல்லா சபையிலும் பாருங்க, ஆண்டவர் வார்த்தை 15 நிமிஷம் 20 நிமிஷம் பேசுறதுக்கு தான் ஆட்கள் இருக்காங்க. அதுக்கு மேல பேசினா அவங்களை எதுவுமே கூப்பிடாதையான்னு கமிட்டி சொல்லிடுவாங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா ஜெபம் கிடையாது, வெறும் பாடல், ஆடல் பாடல். எங்க இருக்கிறோம் நம்ம? யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அந்த சபைக்கு போயிட்டு வந்தா இன்னும் அந்த சபைக்கு தான் போயிட்டு இருக்க போறோமா? ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருதயமாகி இருக்கிறதுனாலதான் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்கிறார். நம்ம இருதயத்துல ஆவியோடு உண்மையோடு ஆண்டவர் தொழுது கொள்ளாம ஏதோ போனோம் வந்தோம், கைத்தட்டி பாடணும், வசனத்தை சொன்னாங்க, கேட்டோம், வந்தோம், இப்படி இருந்தா நம்முடைய இருதயத்துல எப்படி வசனம் கிரியை செய்யும்? நம்ம என்னைக்காவது சர்ச்சுக்கு போகும்போது, ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்துக்கு போறேன், உங்களுடைய வார்த்தையை கேட்க போறேன், பேசுறது யாரு இருந்தேன் கவலை இல்லை ஆண்டவரே, நீங்க என்னோட பேசுங்க சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போய் பாருங்க. அந்த நாள் செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். எனக்கு இதுதான் வழியருகே விழுந்த விதைக்கு சமானம். இருதயத்துல இருள் இருக்கிறதுனால, இருதயத்துல அருவருப்புகள் இருக்கிறதுனால, இருதயத்துல மாறுபாடான சிந்தனைகள் இருக்கிறதுனால வசனம் என்ன செய்ய முடியல? சாத்தான் எடுத்து போட்டுறான். ஏன்னா அவன் தான் அங்க குடியிருக்கிறான். எனக்கு அன்பானவர்கள், இந்த நாள் ஆண்டவரே நான் அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே, வழியறது விழுது போல நான் இருக்கக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். அதுக்குதான் என்ன பார்க்கிறோம்? எசேக்கியேல் 18:4 என்ன, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஏசாயா 55:3 என்ன வாசிக்கிறோம்? நான் வாசிக்கிறேன். ஏசாயா 55:3, உங்கள் செவியை சாயத்தின் இடத்துல வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்மா பிழைக்கும். எப்பொழுது ஆத்மா பிழைக்கும்? ஆண்டவருடைய வார்த்தையை வரணும், அடுத்த வரணும்.
அவட கேட்கணும். கேட்கறது கூட இன்னைக்கு ஆள் இல்லைங்க. சரி, நம்ம செவ்வாய்க்கிழமை வேத ஆராய்ச்சி நடத்துறோம். ரொம்ப போனா 10, 12 அதுக்கு மேல வந்த மாதிரி தெரியல எனக்கு. வசனம் கிடைக்கக்கூடாத காலப்பரப்பு. அப்ப நம்ம தேடியும் கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு அன்பான இந்த நாள் காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். அடுத்தபடியாக கற்பாறை விழுந்த விலை. கற்பாறையில் விழுந்த விலைக்கு எதுக்கு சமானமா இருக்குன்னு சொன்னா, எசேக்கியேல் 36:26 என்ன சொல்லுது? கல்லான இருதயம். இருதயமே கல்லாகி போச்சு. அப்ப வசனம் எங்க அங்க போகும்? அப்போ எதெல்லாம் கல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கு 7ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன், 21, 22 வாசிக்கிறேன். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடு, காம விகாரம், வன்கண்ணும், தூஷணம், பெருமை, மதிகேடு புறப்பட்டு வரும். பாத்தீங்களா? கல்லான இருதயம். இப்படி இருந்த அந்த இருதயம் கல்லா இருந்துச்சுன்னா, இவ்வளவு பொல்லாத சிந்தனைகள் இருக்குமானா, இவ்வளவு பாவங்கள் இருக்குமானா, வசனம் எப்படி கிரியை செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கணும். எவ்வளவு காரியங்கள் எழுதப்பட்டு இருக்குது பாருங்க. பொல்லாத சிந்தனை. அதே 6:5 வாசிக்கிறேன்னு வாசிக்கிறோம். இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் பொல்லாததுதான். சங்கீதம் 66:18 வாசிக்கிறோம். இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்க மாட்டார். தாவீது எழுதுகிறார். ஆனா இருதயத்துல பொல்லாத இவ்வளவு சொன்ன காரியங்கள்லாம் வைத்து விட்டு, நான் ஜெபித்த கர்த்தர் எப்படி கர்த்தன் ஜெபமே போய் எட்டாது ஆண்டவர்கிட்ட. கற்பாறை போல இருதயம் ஆயிடுச்சு. கர்மானவர்களே, நம்ம பொல்லாத சிந்தனை இருக்குதா? 1 சாமுவேல் 18:6-7-8 வாசிக்கினா, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 சொன்ன வார்த்தையை பாடல கேட்டு சவுல் என்ன பண்றான்? தாவீதை வெறுக்கிறான். உள்ளத்துல கசப்பு, வெறுப்பு, கொலை, வெறி, எப்படியாவது அவங்க தீர்த்து கட்டணும். அதெல்லாம் நமக்கு தெரியும். அன்பானவர்களே, அதே போல ஆமான் எஸ்தர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். முர்தகாய் அவன் யூதன் தன்னை வணங்கலனுக்காக எவ்வளவு காய்மாரமாக பார்த்தான். எஸ்தர் 3:5 வாசிக்கிறோம். 5:9 இன்னும் தெளிவா அவனை எப்படியாவது கொண்டு போட்டுறணும். இருதயத்திலே பொல்லாத சிந்தனைகள். இந்த பொல்லாத சிந்தனை வந்தா எப்படி வசனம் ஊடுருவன்னு யோசிச்சு பாருங்க. அது மாத்திரம் இல்லை, விபச்சாரம், தேசத்தலம். நம்ம என்ன வாசிக்கிறோம்? 1 சாமுவேல் 1 கொரிந்தியர் 3:16-17 என்ன வாசிக்கிறோம்? வாசிக்கிறேன், நான் கேளுங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கின்ற அறியாது இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இன்னும் விளக்கமா 5:18-19 வாசிக்கிறேன் பாருங்க. 6:18-19 வேசித்தனருக்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்யற எந்த பாவம் சரீரத்துக்கு புறம்பா இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கும் பரிசுத்தருடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய அல்லவென்றும் அறிந்திருக்கிறீர்களா? அறிவான ராகவன் சொன்னார். நம்ம கிரயத்துக் கொள்ளப்பட்டவர்கள், அடிமை, பாவத்துக்கு அடிமையா இருந்தவரை இயேசு கிறிஸ்துவ சத்தனாலே நம்மை அவர் கிரயத்தை கொண்டு விட்டார். நமக்கு எந்த சுயாதீனம் கிடையாது. இருதயத்தை அவர்கிட்ட கொடுக்காம இப்படி நம்ம பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம்,
இதுல பொல்லாத எப்பப்பா இச்சையான காரியங்கள், அது நம்ம தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறது. ஒரு தேவனுடைய கர்த்தருமை கெடுப்பாண்டு வேறு இந்த வசனத்தை அறிந்து இன்னும் பயம் இல்லாம நம்ம இச்சைகளுக்கு இடம் கொடுத்து விட்டு இருக்கோமே. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே அவளோட விபச்சாரம் பண்ணாயிட்டு நம்ம அர்த்தம் பார்க்க தானே செஞ்சோம்னு சொல்றோம். ஆனா அதே ஆண்டவர் பார்வையில அது விபச்சாரம் சொல்றோம். நான் விபச்சாரமே பண்ணாம இருக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் உன் கண்ணு இறக்கான பிடிங்கி எழுந்தி போடுன்னு சொல்ற ஆண்டவர் சொல்றேன். நீ இரட்ட கண்ணனாய் நரகத்தை சில பார்க்கணும், ஒத்த கண்ணனா நீ மோட்சத்துக்கு போக பிரயாசப்படும். எனக்கு அன்பானவர்களே, எவ்வளவு உறுதியத்தில் அது சிந்தனைகள் யோசிச்சு பாருங்க. கொலைகள் நம்ம எது பார்க்கிறோம். தாவீது 1 சாமுவேல் 2 சாமுவேல் 11, 12 அதிகாரத்தில் நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். போருக்கு போக வேண்டியவன் எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டு வீட்டுல உட்காந்து அரண்மனை உட்காந்துட்டான். சாயங்காலம் உப்புரலுக்கு பார்க்கும்போது ஒரு பெண் குளிக்கிறத பார்த்துட்டு இச்சை கொடுத்துட்டான். இச்சை எல்லாம் கற்பதற்கு பாவத்தை பிடிக்கும் வேதனை வசனம் மாறுபடு. அவன் இச்சையோடு பார்த்ததுனால என்னாச்சு, அவளை அழைத்து வச்சு விபச்சாரம் பண்றான். அதுக்கப்புறம் அதுக்கு மேல என்ன பண்றான், அவன் கொலையும் செஞ்சுப்பான். அதான் கொலைகள். சகோதரனை பகைத்தாலே கொலைபாதகம் வேதத்தை வாசிக்கிறோம் பாருங்க. ஒரு பாவத்தை முறைக்க இன்னொரு பாவம், இன்னொரு பாவத்தை முறைக்க இன்னொரு பாவம், இப்படிதான் பாவம் கூடிக்கிட்டே போகும். பாவத்தோடு நம்ம விளையாடவே கூடாது. இப்பெல்லாம் சொல்லுவாங்க பாவத்தை பால் போல் பருகி கொண்டிருக்கிறான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கூட அது கிடையாது, பயமே கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, கொலைகள், களவுகள். யோசுவா புஸ்தகத்துல வேதத்துல வாசிக்கிறோம், 7ஆம் அதிகாரம் 20, 24 வாசிக்கிறோம். ஆகான் கொள்ளைப்புற நேர்த்தியானதை சிறந்து கொண்டு அவன் கூடாரத்தை போச்சு வச்சுட்டான். அதனால என்னாச்சு, அடுத்தாப்புல யுத்தத்துல இஸ்ரவேலர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். யோசுவா ஆண்டவர் பாதையில காத்து நீ போ உன் பிள்ளை கூடாரத்துல பாவம் செஞ்சுட்டான் கண்டுபிடின்னு சொல்லி கண்டுபிடிச்சோன்னா அவனை கல்லெறிஞ்சு கொண்டாங்க. பேசுவாங்க களவுகள், பொருளாசை. லூக்கா 12, 15, 21 என்ன வாசிக்கிறோம், ரைஸ் ஆகத்திரலாம் விளைஞ்சிருக்கு, எல்லாவற்றையும் சேர்த்து வைக்க பெரிய பெரிய குடனை கட்டி நான் சேர்த்து வச்சிருப்பேன். நிறைய ஆண்டுகளுக்கு அது போதும், மனமே பூரிப்பாயிருன்னு சொல்றான். அப்பதான் ஆண்டு மதிகடனே இன்று ராத்திரி உன்னை எடுத்துக்கொண்டா உன் ஆத்மா எங்க போகும். ஆத்மா குறித்து பயம் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, பொருளாசை வேணும் வேணும் இன்னும் வேணும், பணம் இன்னும் வேணும். 10 சட்டை இருந்த போதும் இன்னும் 2 சட்டை, 10 பேண்ட் இருந்தா இன்னும் 2 பேண்ட், இன்னும் வேணும். பொருளாசை. கபடு. கபடுன்னா என்ன தெரியுமா, தெரிஞ்சே உண்மையை மறைக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, இன்றைக்கு உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான்னு சொல்றாரு. மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். இந்த வசனத்தை சொல்ல நேரம் இல்லை, டைம் இல்லை. இப்ப எல்லா ஸ்டேஷனும் கேட்க நானும் கேட்கிறாங்க. அப்ப இவனு என்ன செய்யறான், யூதாஸ் என்ன சொல்றான், அவன் தான் காட்டிக்கொள்ள தெரிஞ்சே நானும். பார்த்தீங்களா, உண்மையை மறைப்பதுதான் கபடு. எல்லாவற்றுக்கும் மேல நம்ம கிறிஸ்தவ உலகத்துல இன்னைக்கு பெரிய சாபக்கேடு என்ன தெரியுமா, பெருமைப்படாத ஊழியக்காரனே இல்லை, பெருமைப்படாத விசுவாசியே இல்லை. எப்பொழுதுமே we are comparing with others. அவனை விட நான் நல்லவன், அவனை விட நல்லா பாடுறேன், அவனை விட நல்லா ஜெபிக்கிறேன், அவனை விட நல்ல வசதி வாழ்க்கை. பெருமை உள்ள ஒரு கர்த்தரை எதிர்த்துக்காக வேதம் தெளிவா சொல்லியும் கூட இன்னும் நம்முடைய வாழ்க்கையில பெருமை 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 நம்ம சூழ்ந்து கொண்டே இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இது ஈஸியா சொல்லிடணும். ஆனா யாராவது சொல்ல முடியுமா, எனக்கு பெருமையே நான் பெற்றதில்லை சார், சொல்ல முடியுமா? எனக்கு அன்பான கிறிஸ்தவ உலகம் இன்னைக்கு சீரழிஞ்சு போறது காரணமே இந்த ஊழியர்களின் பெருமை, தாழ்த்தத்துக்கு மனதில்லை, ஈகோ ப்ராப்ளம். நீயா நானா, எவ்வளவு போட்டி பொறாமைகள். பிஷப் எலெக்ஷன்ல, மாடரேட் எலெக்ஷன்ல, பிசி மெம்பர் எலெக்ஷன்ல, எல்லாத்துலயும் எவ்வளவு பெருமைகள் காணப்படுகிறது. இன்னைக்கு சுவிசேஷம் வேகமா பர முடியாத காரணம் இல்லைதான், பெருமை தான். ஒரு நண்டு பத்தி கதை சொல்லுவாங்க. நண்டு வெளிநாட்டுக்கு கேட்டும்போது
பாட்டில் எல்லாம் போட்டு அடைச்சு ஊற்றி அனுப்புவாங்களாம். ஆனா மேல மூடி இருக்காதான். இல்லையா, மூடி இல்லாம அனுப்புனா கவலைப்படாதீங்க, ஒரு நண்டு மேல இன்னொரு நடு பண்ணி இடிச்சிடும். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு அப்படிதான் ஒருத்தன் கொஞ்சம் முன்னேறினா அவனை பிடிச்சி கீழே இழுக்கிறது தான் ஆள் இருக்கே தவிர தாழ்மைப்பட ஆள் இல்லை. அன்பானவர்களே, இவ்வளவு இருதயத்துல இவ்வளவு காரியங்கள் இருக்கும்போது அது கற்பாறை போல இருதயம் மாறிவிட்டது. அதான் எசேக்கியேல் சொல்றாரு, உங்களுக்கு கல்லான இருதயம். ஆனா நீங்க ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா அதை என்ன சொல்றாரு, அதை சதையான இருதயத்தை நான் மாற்றி அதே வசனத்தை ஆண்டு சொல்றேன். உங்க கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை தான் வசனம் தங்க முடியும். பாறையில வளர முடியாது, கனி கொடுக்க முடியாது, அது அழிஞ்சிடும். வேண்டாம், வழியறிக்கை வேண்டாம், கற்பாறை வேண்டாம். மூன்றாவது என்ன பேசுகிறோம், முற்களில் மேல் விழுந்த விதை. முற்கள் பற்றி என்ன ஆண்டவர் சொல்றாரு, உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம். நம்ம எல்லாரும் திரும்ப 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 நல்லா தெரியும். மத்திய சுவிசேஷத்துல ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, 6:25-31 வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றும் எதுக்கு கவலைப்படுறீங்க, உணவுக்காக எதுக்கு கவலைப்படுறீங்க, உடைக்காக கவலைப்படுறீங்க, அப்படி நல்ல எக்ஸாம்பிள்ஸ் ஆண்டவர் கொடுக்குறாரு. காற்று புஷ்பம் கவனிச்சு பாருங்க, அது கொடுக்குதா, ஆண்டவர் கொடுத்து வைக்கிறார். காகங்களை கவனிச்சு, பறவைகளை கவனிச்சு பாருங்க, காகத்துக்கு கவனிமா, அது விதைக்கிறது அறுக்கிறதும் இல்லை, அவர்களையும் கர்த்தர் பிழை போட்டுக்கிறாரே. நான் யோசிச்சு பார்ப்பேன், சில டைம்ல எங்க வீட்டுக்கு முன்னாடி மரத்துல என்ன குருவிகள் வந்து உட்காரும். பார்ப்பேன், இதோடு குருவி, இதுவும் கூட ஆண்டவர் போஷிச்சுட்டு இருக்கிறாரு, இதுவும் கூட முக்கிரங்கிட்டு பாதுகாத்து இருக்காரு. எனக்கு அன்பானவர்களே, கவலைப்படுவது பாவம். ஏன்னா ஆனா கவலைப்படாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப கவலைப்பட்ட என்ன அர்த்தம், ஆண்டவர் வார்த்தைக்கு நம்ம மதிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். உங்களை யாராவது கவலைப்படாம இருக்கீங்களா? பிள்ளைகள் படிப்பை பத்தி கவலை, புருஷனை பத்தி கவலை, வேலைக்கு போயிட்டு எப்போ வருவாரோ ஒரு பயம், ஒரு கவலை, நம்ம இந்த மாசம் பணம் ஓட்டிடுவோமா, இந்த பணத்தை வச்சு ஓட்டிடுவோமா கவலை. நாளைய நேரத்துக்கு கூட கவலைப்படாத தெளிவா சொல்றாரு. அன்றன்றைக்கு அதனால் பாடும் போதுன்னு சொன்னா கூட, ஐயோ என் பிள்ளைக்கு எதிர்காலம் என்ன இருக்கு, என்ன படிக்க போறான், என்ன வேலைக்கு போறான், இவனை கல்யாணம் பண்ணா நம்மளை காப்பாத்துவானா? எனக்கு அன்பானவர்களே, கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் எடுத்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும். அப்ப எல்லா பத்திக்குமான அந்த தெய்வ சமாதானம் உங்கள் இருதயம் கிறிஸ்துவ காத்துக்கொள்ளணும் திட்டம் தெளிவா சொல்லி கூட இன்றைக்கு நம்ம கவலைப்பட்டே இருக்கிறோம். கவலைப்படாத யாரும் இருக்கீங்களா சொல்லுங்க பார்ப்போம். சார் நீங்க சொல்லாதீங்க சார், எனக்கு கவலையே இல்லை, சொல்ல முடியுமா? காலையில் இங்க வரும்போது இன்னைக்கு சுஜம்மா யார் பேச போறா, என்ன பேச போறா, எப்ப முடிப்பாரு, எப்ப சமைக்கிறது, கவலை. மார்த்தாள் மரியாதை கொடுத்து ஆண்டவர் நம்ம தெளிவா சொல்றாரு இல்லையா? மார்த்தாளே நீ அநேக காரியங்களுக்கு கவலைப்படுகிறாய், தேவையானது ஒன்று, மரியாதை தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலுமே ஆண்டவர் காத்துக்கிறார். அதான் நல்ல பங்கு. எனக்கு அன்பானவர் கவலைப்படாதீங்க. கவலைப்படனால ஆண்டவர் சார் ஒரு முறை கூட்டவோ குறையவோ கூட முடியாது. உங்களோட முடிகள் எல்லாம் ஆண்டவர் எண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றாரு. ஒரு முடிகள் அவர் சித்தங்களா கீழே விழாதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப எதுக்கு நம்ம கவலைப்படணும்? அண்ணாள் கவலைப்பட்டா, ஆனால் ஆண்டவர் பார்த்து வந்து பார்த்தா, அங்க ஏலிய பாக்குறான், பசங்களை பாக்குறான். அவ தனக்கு ஒரு குழந்தை வேணும் தெரியும் தான், ஆனா அவளுக்கு என்ன ஒரு தூர தரிசனம் பாருங்க. ஐயோ இந்த ஏலி, இந்த பிள்ளைங்க எல்லாம் தங்களுடைய பொறுப்பை சரியா நிறைவேற்றாம இருக்காங்களே, ஒரு தகப்பன் கண்டிக்க வேண்டிய பிள்ளைகளை கவனிக்காம வளர்த்துருக்கிறாரே. அப்பதான் என்ன பண்றான், ஆண்டவரே ஒரு கல்ல 2 மாங்கான்னு சொல்லுவோம் பாருங்களா, ஆண்டவரே நீங்க எனக்கு இறங்கி ஒரு குழந்தைய கொடுத்தா எனக்குதான் ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்தில் கொண்டு விட்டுறேன். எவ்வளவு அருமையான ஜெபம் பாருங்க. கவலையும் போக்குறதுக்கு அவ அடியும் கண்டுபிடிச்சிட்டார். கர்த்தர் கொடுத்தார், ஒரு பெரிய தீர்க்கதரிசி எழுப்பி இருக்கிறார். கண்மானவர்களே, கவலைப்படுறது அதே மாதிரி ஐஸ்வர்யத்தை மயக்கம். ஐஸ்வர்யத்தை மயக்கம் என்ன? 1 தீமோத்தேயு 6:9-10 என்ன வாசிக்கிறோம் பாருங்க. 1 தீமோத்தேயு
தெரிஞ்ச வசனம் தான், என்னாலும் அதை வாசிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். 9-10 வாசிக்கிறேன். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவிதமான இச்சைகள் விழுகிறார்களாம். இப்ப ஐஸ்வர்யம் வந்துட்டா என்ன ஆயிரும்? பலவிதமான இச்சைகள் விழுந்துடும். அதனாலதான் சொல்றேன், ஐஸ்வர்யம் விரும்பாதே. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலரை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி அநேக பேரை தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறாங்களாம். எவ்வளவு தெளிவா வசனம் பவுல் எழுதுறாரு பாருங்க. ஐஸ்வர்யம் விரும்புகிறவர்கள் பல இச்சைகள் விடுறாங்க. பண ஆசை என்ன பண்ணுது? தங்களே உருவ குத்தி கொடுக்குறாங்க. பணம் 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 சொல்லி தூங்காம 1 லட்ச ரூபா கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கினா தூங்கிடுவீங்களா நீங்க? ஐயோ, இது எப்படி ராத்திரி காப்பாற்ற போறோம்? எனக்கு அன்பானவர்களே, பண ஆசை ஐஸ்வர்யம் மயக்கம் வேண்டாம். ஜெபத்துல நீங்க ஐஸ்வர்யம் இருங்க, விசுவாசத்துல ஐஸ்வர்யம் இருங்க, பணத்துல ஐஸ்வர்யம் வேண்டாம். அந்த பணமே நம்மளை அடிச்சிடும். இதைத்தான் சார், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வேண்டாம். அது மாத்திரம் இல்ல, அதுக்கு பதிலாக என்ன சொல்றாரு? 11 பவுல் சொல்ற பாருங்க, நீயும் தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடு, நிக்காத. நீதி, தேவபக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சார்ந்த குணம் இவைகளை அடையுது நாடு. இந்த பொருளாசையை மேற்கொள்ளணும்னா, ஐஸ்வர்யத்தில் விரும்பணும்னா, இந்த நற்குணங்கள் நாம் பெற்றுட்டோம்னா நிச்சயமாவே விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை பண்ணணும். அன்பானவர்களே, 3 காரியங்கள் பார்த்தோம். யோசித்து பாருங்க, நமக்கு பண ஆசை இல்லாம இருக்குமா, கவலைப்படாம இருக்குமா? அப்படின்னா கவலைப்பட்டோம்னா, பண ஆசைப்பட்டோம்னா, ஐஸ்வர்யத்தை விரும்பினோம்னா நம்ம முள்ளில் விழுந்த விதை சமணும். அது ஆவிக்கிற வாழ்க்கையை அழுத்து போட்டுவிடும். கடைசியாக நல்ல நிலத்தை விழுந்த பாரு. நல்ல நிலத்துல விதை 30, 60, 100 பழம் கொடுக்குன்னா அங்க என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த இருதயத்தை என்ன தெரியுமா இருக்கு அர்த்தம்? சிலுவை இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, பரிசுத்தாண்டு. இந்த 3 இருந்தா தான் அது நல்ல நிலமா இருக்கும், அதை விதிக்க முடியும். சிலுவை எதை குறிக்கிறது? அன்பை குறிக்கிறது. மத்தேயு 22:35-40 வசனம் வாசிச்சோம்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? பிதாவினாருக்கு தேவனுக்கு அன்பு கூறுதும், முன்னெடுத்து அன்பு கூறு, பிறருக்கு அன்பு கூறு. அன்புதான் முக்கியம். அன்பு இல்லாம நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. இருதயத்துல அன்பு இருந்துச்சுன்னா, நிறைஞ்சு இருந்துச்சுன்னா எந்த பாவம் உள்ள போக முடியாது. இருதயத்துல அன்பு இருந்துச்சுன்னா கோபம் இருக்காது. நம்ம கோபப்படாம இருக்குமா? கோபப்படுறோம்ல, கோபப்பட்டோம்னா அன்பு போயிடும். எரிச்சல், பொறாம, அவன் பாரு நேற்று அவன் தான் இப்ப எப்படி இருக்கான் பாரு. எரிச்சல், பகை, விரோதம், கசப்பு, வெறுப்பு. அன்பு இருக்கிற இடத்துல இதெல்லாம் இருக்காதுங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அன்பு இருக்கிற இடத்துல ஒரு தெய்வீக சமாதானம் இருக்கும். அதான் சிலுவைங்கிறது அன்பு குறிக்கும். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாராம். யோவான் 3:14 தெரிஞ்ச வசனம். தேவனுடைய தம் குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய்! 2 கைகளையும் கர்த்தர் சிலுவையில விரிச்சு வச்சிருக்காரு பார்த்தீங்களா? அளவற்ற அன்பு, அளவற்ற அன்பு. அவர் முந்தி நம்மிடத்து அன்பு கூர்ந்த அப்படின்னா நாமும் அவருக்கு அன்பு கூற கடனாளி இருக்கிறோம் சொல்றேன். அன்பு கூற கடனாளியா இருக்கிறோம். நீங்க ஒன்றுக்கும் கடன்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அன்பிலே நம்ம கடனாளி ஆயிட்டோம். ஆண்டவருக்கு செலுத்தும் அன்பு. நான் உன்னை நேசித்தேனே, உனக்காக என் ஜீவனை கொடுத்தானே, உனக்காக ரத்தம் செய்ய மறுத்தானே, மீண்டும் உயிரோடு உனக்காக ஒரு பரலோக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணிருக்கனே, நீ எனக்காக என்ன செய்தாய்? அன்பு சகல பாவங்களையும் மூடும் வேதத்தில் சொல்கிறார். நம்ம இருதயத்துல அன்பு இருந்துச்சுன்னா அதாங்க முக்கியம். செல்வி அதான் குறிக்கிறது. 2வது வார்த்தை. வார்த்தை குறிச்சு சொன்னீங்கன்னா 119 வசனம்
அதிகாரத்தை வாசம் 119 அதிகாரத்துல பாருங்க, அந்த 1ஆம் வசனத்திலிருந்து 176 வசனம் பாத்தீங்கன்னா வார்த்தை, கட்டளை, கற்பனை ஒவ்வொரு வசனத்திலையும் இருக்கும். நீங்க படிச்சு பாருங்க, ஒரு வசனம் கூட வார்த்தைக்கு விளக்குற மாதிரி வார்த்தை இல்லாம இருக்காது. நான் குறிப்பா ஒரு சில வசனங்கள் வாசிக்கிறேன். 11ஆம் வசனம் வாசிக்கிறேன். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி வாக்கை என்னுடைய இருதயத்தில். நம்ம பாவம் செய்யாம இருக்கணும்னா நம்ம உள்ளத்துல வார்த்தைகள் நிரம்பி இருக்கணும். பிசாசை மேற்கொள்ள ஆண்டவர் பயன்படுத்த வார்த்தைகளை தான். அவன் 3 முறை சோதிச்சான். 3 ஆண்டு இப்படி எழுதி இருக்கிறது எழுதுகிற வார்த்தைகள் தான் ஆண்டவர் பிசாசை மேற்கொண்டார். அவரை போல வாழ வேண்டிய நாம், அவருடைய சாயத்தை அவரை போலதானே நம்மளும் இருக்கணும். ஐயோ என்ன பிசாசு சோதிக்கிறான்னு சொன்னீங்கன்னா சோதிச்சுதான் இருப்பான். பிசாசே உனக்கு என்ன இடத்துல இடம் இல்லை, அப்பாலை போய் சாத்தானே, அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவன் ஒண்ணும் பண்ணல, அதானே வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தை மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவளை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்குள்ள அதிகாரம் இயேசு கிறிஸ்து கொடுத்த அதிகாரம் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா நம்ம பிசாசுக்குன்னு பயப்படுறோம். பேதுரு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்படி ஓடி போவான். பிசாசுகிட்ட போய் ஐயோ பிசாசை என்ற வராத போகாத, நான் பைபிள் வச்சிருக்கேன் அப்படிலாம் பேசவே கூடாது. பொல்லாத பிசாசு இயேசு நாங்க வெளியான போயிடும். நாம் அதிகாரத்தை பயன்படுத்த காரணம் நம்முடைய உள்ளத்துல வார்த்தை இல்லை. அந்த வார்த்தையை தான் கிரிச்சு. வார்த்தைகள் பாருங்க, இன்னும் சொல்லிக்கொண்டே போலாம். 76ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற பாருங்க. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, எனக்கு நல்லது, அதனாலே உங்க பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். 92ஆம் வசனத்தை வாசிக்கிற பாருங்க. உண்மைது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் நான் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருந்தேன். என்ன அருமையான வசனம் பாருங்க. அந்த வேதம் மன மகிழ்ச்சி. அந்த வேதத்தை வாசிக்கிறதுனால மன மகிழ்ச்சி அடைகிறதுனால நான் துக்கத்துல அமிழ்ந்து போகாம இருக்கேன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. 105ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 165ஆம் சங்கீதம். இன்னைக்கு யாருக்கும் சமாதானம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா? உங்களுக்கு ஒரே நல்ல வசனம் பாருங்க. 165ஆம் வசனம். உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஏங்க யோவான் இதே 1ஆம் வசனம் தான் வாசிக்கிறோம். அவருடைய வேதத்திலும் பிரியமா இருந்து அதை தியானிக்கிற மனுஷன், இரவும் போலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்களும் நானும் பாக்கியம் ஆகிறதுக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். வேதத்தை பிரியமா ஏற்றுக்கொண்டு இரவு படம் தியானம், அப்புறம் கனிகளுக்கும் பணப்படத்தை போட்டிருப்பான்னு சொல்றாங்க. அவருடைய வார்த்தைகளால் நம் உள்ளத்தை நிரப்புவோம். அந்த வார்த்தைகளால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு நல்ல நிலமா இருந்து விதைக்கும். அது 3வது பரிசுத்த ஆவியார். யோவான் சுவிசேஷத்துல 14ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 14 பாருங்க. 26ஆம் வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். வேத வார்த்தை உள்ள இருக்கு, ஆனாலும் பரிசுத்த ஆவி உங்களுக்கு இருந்தா தான் அந்த வார்த்தையை நினைப்பூட்டுவார். அது வெளியே கொண்டு வரணும்ல, அதுக்குதான் பரிசுத்த ஆவி கொடுத்திருக்காரு. அது மாத்திரம் இல்ல, 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கணும். பரிசுத்த ஆவி பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இங்க வசனம் இருந்தா மட்டும் போதாது, ஆவியானவர் வேணும். நமக்கு பரிசுத்த ஆவி இல்லைன்னு வைங்க, அபிஷேகம் இல்லைன்னு வைங்களேன், பரிசுத்த ஆவி அபிஷேகம் பெறவிட்டால் நாம் பிசாசை மேற்கொள்ள முடியாது, உலகத்தை மேற்கொள்ள முடியாது, பாவத்தை மேற்கொள்ள முடியாது, இச்சைகளை மேற்கொள்ள முடியாது, பொருளாசையை மேற்கொள்ள முடியாது, பெருமையை மேற்கொள்ள முடியாது. ஏன்? வசனம் நமக்கு இருக்கும், ஆனா அதை நிலைப்பூட்டுகிற பரிசுத்த ஆவியானவர். அதே மாதிரி 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சத்தியாவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள் உங்களை வழிநடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போற காரியங்களை அறிவிப்பார். எவ்வளவு தெரியும் வரப்போற, நீ ஏன் கவலைப்படுறீங்க? எந்த ஜோசியத்தை போகணும், எதுக்கு 4 பாகரம் போட்டோம்? வரப்பார்கள் என்கிட்ட கேளுங்க.
நான் உனக்கு அறிவிப்பேன்னு சொல்லும்போது நம்ம ஆண்டை விட்டு பல பேர்கள் ஓடிட்டு கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலங்களில் யோசித்து பார்ப்போம். நாம் வழியருகே வந்த விதை போல நம் இருதயத்திலே பிசாசு குடியிருந்தா இந்த நாளிலே இந்த பிசாசை நம்ம விரட்டுறதுக்கு ஆண்டுடைய அன்பு, ஆண்டுடைய வார்த்தை பரிசுத்த ஒத்தாசை கொண்டு அவன் வெளியேற்றிடுவோம். இரண்டாவது, கற்பாறை போல இருதயம், அருவருப்பான காரியங்கள், பாசத்தை கேடுகட்டான காரியங்கள் இருந்துச்சுன்னா அவையெல்லாம் கூட பரிசுத்த விசுவாசியோடு எடுத்து போட்டுருவோம். இல்லாவிட்டால் நம்ம கண்ணி கொடுக்க முடியாது. மூன்றாவது, முட்கள், உலக கவலை, ஐஸ்வர்ய மயக்கம் வேண்டாம். எதுக்காக கவலைப்படாதீங்க, ஐஸ்வர்யத்துக்கு ஓடாதீங்க. தன்னை போல என்ன ஆயிரும், அந்த முட்கள் எல்லாம் நீங்கி போய் ஆவியார் நம்மை ஆட்கொள்வார். நான்காவது நிலம் போல நம் நிலம் மாற வேண்டுமானால் நமக்கு அன்பு வேண்டும், ஆண்டோடைய வார்த்தை வேணும், பரிசுத்தம் வேணும். என்னை கேட்டுக்கொண்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இதுவரை நாம் நல்ல எண்ணத்தில் இருக்கிறதா, இன்றைக்கு ஆண்டவற்றை அன்பு செலுத்துவோம், ஆண்டு வார்த்தையை இதயத்தை பதிப்போம், பரிசுத்த ஒத்தாசையோடு பாவத்தை மேற்கொள்வோம். கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிற விளைச்சல் நமக்கு கொடுப்பார், எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் கொடுப்பார், எதிர்பார்ப்ப நன்மைகள் கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆவியின் கனிகளை நமக்கு தருவார். ஆவியின் கனி தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கனிதரும் வாழ்க்கை வேண்டுமெல்லாம் நம்மளுடைய அன்பு வேணும், நம்மளுடைய ஆண்டோட வார்த்தை வேணும், பரிசுத்த வேணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.